வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூன் 27, 2013 காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இருங்காட்டுக்கோட்டை, அதாவது சென்னையிலிருந்து பெங்களூர் ஹைவேஸ் NH4 பக்கத்தில் இருக்கிற அந்த காலனியில் நடந்த அந்த அதிபயங்கர அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு 5 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை, இவங்க 3 பேருக்கும் ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறாங்க. ஆனால் அந்த வாடகை வீட்டில் அவங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்யமான சம்பவத்தை மற்ற எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த வீட்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி, ஏன் இந்த வீட்டில் இப்படி நைட் சமயங்களில் மட்டும் தன்னுடைய குழந்தைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு அங்கே உள்ள எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் என்ன இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த வீட்டை விட்டு போகாமல், இன்னும் கொஞ்ச நாள் தானே, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இதே வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அப்படி அந்த வீட்டில் என்ன அமானுஷத்தை அவங்க பார்த்தாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மற்றும் அந்த ஹவுஸ் ஓனர் அவங்ககிட்ட எந்த மாதிரி விஷயங்களை அந்த தம்பதியினர்கிட்ட சொன்னாங்க, அதை பற்றி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சந்தோஷ் வயசு 38, இவருடைய மனைவி சாந்தி வயசு 32. இவங்களுக்கு 5 வயசு மதிக்கத்தக்க ஷாலினின்னு ஒரு குழந்தை இருக்கு. சந்தோஷ் மறைமலை நகரில் இருக்கிற ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு வர்றாரு. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு அங்கிருந்து வேலை போயிடுது. மறுபடியும் இவர் எங்கெங்கெல்லாம வேலைக்கு ட்ரை பண்ணி இவருக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ஒரு IT கம்பெனியில் இவருக்கு செக்யூரிட்டியாக வேலை கிடைக்கிது. ஆனால் அங்கே பக்கத்தில் எங்கேயாவது வீடு வாடகைக்கு பிடிக்கலாம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அட்வான்ஸும் ரெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவருடைய ஃப்ரெண்டு காஞ்சிபுரத்தில் சிவாங்கிற அவர் அங்கே வேலை பார்த்துட்டோம், அவருக்கு சொந்த ஊராக தான், அவர்கிட்ட சொல்லி அங்கேருந்து எனக்கு ஏதாவது ஒரு குறைஞ்ச ரேட்டில் ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து கொடுக்க சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொல்லி அவரும் கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த மாதிரி சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம சைடில் இருங்காட்டுக்கோட்டைக்கு போகிற வழியில் ஒரு காலனியில் இதே மாதிரி ஒரு வீடு இருக்குது. ஆனால் அந்த காலனிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு தான் இருக்குது. ஆனால் நீ கேட்குற பட்ஜெட்டில் அங்கே வீடு இருக்குது, உனக்கு ஓகேவான்னு கேட்டோன்னே, சரி மிச்சி, எனக்கு ஓகே தான், கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சென்னையிலே ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு பார்த்துட்டு நான் சென்னை சைடில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு சாவியை வாங்கி கொடுக்குறேன். இவரும் தான் குழந்தையோடையும் மனைவியோடையும் அந்த வீட்டில் குடியேறுறாரு. ஆனால் இவர் குடியேறின நாள் நைட்லேருந்து இவருக்கு வித்தியாசமான அமானுஷமான சத்தங்கள் அந்த வீட்டில் கேட்க ஆரம்பிக்குது. கரெக்டாக நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலலாம் யாரோ இவங்க வீட்டுக்குள்ளே இருந்து அழுகுற மாதிரியும் இவங்க வீட்டு கதவை தட்டுற மாதிரியும் சில விஷயங்களை இவர் உணர்வு. சரின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்காரு, இந்த வீட்டில் நைட்டு இந்த மாதிரி அழுகுற சவுண்டு கேட்குத அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்ட உடனே அவர், அப்படிலாம் எதுவுமே இருக்காது, நீ புதுசாக வந்திருக்க, அதுவும் இந்த ஏரியா ரொம்ப அமைதியான ஏரியானால ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட, நாய் குலைக்கிறது, பூனை சவுண்டு கேட்டால் கூட உனக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு எப்பவுமே பூட்டியே கிடக்கு, அந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ, அந்த வீடு நல்லா இருக்கே பார்க்குறக்கு அப்படின்னு கேட்ட உடனே, தெரிலையா, அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் விசாரிக்கணும், உங்களுக்கு இந்த வீடு நல்லா வசதியாக இல்லையா அப்படின்னா, இல்லை இருக்குது, இருந்தாலும் அந்த வீடு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கே
அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. சரி நோக்கின்னு இவர் வழக்கம் போல் எப்பவும் போல் வேலைக்கு போயிடுறாரு. ஆனால் இவங்க வீட்டில் இருக்க அந்த சின்ன குழந்தை ஷாலினி மட்டும் பகல் டைமில் ஃபுல்லாக அந்த வீட்டு வாசலில் உட்காந்துருந்தே விளாடுறது, அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இந்த குழந்தை விளாடுற சவுண்டுகள் கேட்குறது, இதே தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்களுடைய சாந்திக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, குழந்தை நம்ம வீட்டில் இருந்து விளாடாமல் ஏன் ஒரே ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த வீட்டிலேருந்து விளாண்டுட்டுருக்கு அப்படின்னு. குழந்தைய காணும்னாலே, குழந்தைய தேடினாலே குழந்தை அந்த வீட்டு வாசலில் தான் நின்று விளாண்டுட்டுருக்கு. இதே மாதிரி 2-3 டைம் விளாடும்போது அந்த குழந்தைய அடித்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ விளாடணும் தான், வீட்டில் இருந்து விளாடு, பின்னாடி தோட்டம் இருக்குது அங்கேருந்து விளாடு, எதுக்கு அந்த வீட்டு வாசல் நின்று விளாடுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. ஆனால் மறுபடியும் இந்த குழந்தை கொஞ்ச நேரத்தில் அங்கே போய் விளாட ஆரம்பிக்குது. வேலை முடிஞ்சு இவருடைய வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம குழந்தை ஓயாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து விளாடுது அப்படின்னா. சின்ன குழந்தை, எனக்கே அந்த வீட்டை பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு, அப்போ குழந்தைக்கு பிடிக்காதான்? சரி யாரும் இல்லைன்னாலும் சரி விளாட்ற காலுன்னு சொல்லி தனியாக அங்கே பின்னு விளாண்டுட்ருப்பா அப்படின்னு அவரும் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்த நாள் நைட்டு சரியாக 12 மணி இருக்கும்போது இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. சும்மா தட்டலை, அம்முன்னு கூப்பிட்டுட்டே கதவை தட்டுறாங்க. இவர் வீட்டுக்கார் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. சாந்திக்கு மட்டும் முழிப்பு தட்டி, யார் இந்த டைமில் அம்முன்னு கூப்பிட்றது அப்படின்னு எந்திரிச்சு வீட்டில் உள்ள லைட்டை போட்ட உடனே அந்த சத்தம் அமைதியாயிடுது. இவ தன்னுடைய வீட்டில் ஜன்னலை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறா. வெளியே யாருமே இருந்த மாதிரி இல்லை, சுத்தமாக இருட்டாக இருக்கு. சரின்னு இவளுக்கு கொஞ்சம் பயமும் வர ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கதவை சாத்திட்டு மறுபடியும் வீட்டில் படுத்துறான். மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அதே மாதிரி அம்முன்னு சத்தம் கேட்குது. லைட்டை போட்டோன்னே லைட் ஆஃப் ஆயிடுது. இவளுக்கு பயம் அதிகமாக தன்னுடைய புருஷனை எழுப்புறா. இவனுங்க வெளியே யாரும் கூப்பிட்ட மாதிரி இருக்கு, லைட்டை போட்டால் அந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. அவர் கையில இருந்து ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு, யாரோ திருடனுடைய வேலையாக தான் இருக்கும், இங்கே திருட்டு பயம் அதிகம்னு சொல்லி ஏற்கனவே ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான்னு சொல்லி கையில் கம்பையும் வச்சுக்கிட்டு கதை திறந்து பார்க்காரு. வெளியே யாருமே இல்லை. டார்ச் எடுத்து வீட்டை சுற்றி அடித்து பார்க்குறாரு. வெளியே யாரும் இல்லை. சரின்னு சொல்லி வெளியே யாரும் இல்லைம்மான்னு சொல்லி கதவை பூட்டிட்டு உள்ளே வராங்க. அப்போ ஜன்னலை ஓப்பனில் இருக்கிறத சந்தோஷ் பார்க்குறான். பார்த்துட்டு ஜன்னலை யார் திறந்தான்னு சொல்லி ஜன்னலை சாத்த போகிறான். அப்போ கண்ட காட்சி, அந்த ஆப்போசிட்டில் பூட்டி கிடந்த அந்த வீட்டு ஜன்னலில் ஒரு கருப்பு உருவம் நின்று இவங்களையே பார்த்துட்ருக்கு. அதை பார்த்து ஒரு செகண்டில் அவனுக்கு தூக்கி வாரி போடுது. இது யார், மனுஷனா இல்லைன்னா பேயா, என்னது இந்த உருவம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி தன் மனைவி கிட்ட கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வச்ச கண்ணு வாங்காமல் அங்கேயே பார்த்துட்ருக்கான். தன் மனைவி கிட்ட காட்டினா பயந்துருவாளோ, அவள் ஏற்கனவே குழந்தை அந்த வீட்டுக்கிட்ட போய் விளாடுது, நீ வா அடிக்கடி பயந்துட்டுருக்கா, மறுபடியும் இதையும் சொன்னான் அப்படின்னு. மறுபடியும் அவள் தண்ணி கொண்டு வர்றதான், அந்த தண்ணியை வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்குறான். அந்த உருவத்தை காணும். உடனே இவன் பயத்தில் படாருன்னு ஜன்னலை அடைச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு, எந்த சத்தம் கேட்டாலும் கதவை திறக்காத, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க. சாந்தியும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறான். ஆனால் சந்தோஷத்துக்கு விடிய விடிய தூக்கமே வரல. நம்ம பார்த்தது உண்மையிலேயே கனவா இல்லை நினைவு? நான் என் 2 கண்ணால் பார்த்தனே, அதில் ஒரு கருப்பு உருவம் அந்த ஜன்னல் பக்கத்தில் நின்றுருந்துச்சு. காலையில் இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னு சொல்லி விடிஞ்ச உடனே 6 மணிக்கெலாம் கதவை திறந்து அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற ஜன்னலை பார்த்தா அந்த ஜன்னல் பூட்டி கிடக்கு. சரின்னு பல யோசனைகளுடைய வேலைக்கு கிளம்பிடுறான். இவன் வேலைக்கு கிளம்பணும், இவனோட யோசனை ஃபுல்லாக அந்த வீட்டு மேலேயே இருக்கு. தான் பார்த்தது என்ன, நம்ம லைஃப்ல இதே மாதிரி எதையுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு யோசிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு எப்போதும் போல வழக்கமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க அதே மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு நைட்டு போல் சாந்திக்கு முழிப்பு தட்டிட்டு இருக்கும்போது தன்னுடைய குழந்தை மேலே கை போடுறாங்க. தன் பக்கத்தில் படுத்திருந்த குழந்தைய காணும். இவ பதட்டத்தோட எந்திரிங்கன்னு சொல்லி அவங்க எந்திரிக்க வச்சு, நம்ம குழந்தைய காணுங்க
அப்படின்னு வெளியே வராங்க. தன்னுடைய குழந்தை சவுண்டு கேட்குது. ஆனால் அந்த குழந்தை யார் கூடயோ விளாண்டுட்டு இருக்கு. குழந்தை சவுண்டு கேட்குது, ஆனால் பக்கத்துலேயும் இன்னும் ஒரு பொண்ணுடைய சவுண்டு கேட்குது. யார் கூட விளாண்டுட்டுருக்கு அப்படின்னு கதவுடைய மெயின் டோரை திறந்து வீட்டு வாசலுக்கு வரும்போது விளாண்டுட்டு இருந்த சத்தம் ஏத்தாப்பில் இருக்கிற வீட்டுக்குள்ளே கேட்குது. இந்த வீடு பூட்டிலாக இருந்துச்சு, எப்படி இதை உள்ளே போனாங்க அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா அந்த கதவு ஓப்பன்லேயே இருக்கு. இவங்க உள்ளே போய் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தா அந்த இருட்டில் அந்த குழந்தை தனியாக, ஆன்ட்டி இந்த வாட்டி நீங்கள் ஒழிஞ்சுக்கோங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேசிட்டு. இவங்க சாலுமா என்ன பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீடே மயான அமைதி. இல்லைம்மா, ஆன்ட்டி கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். உன்னை ஆன்ட்டி என்ன நைட் நடுச்சாமத்தில் ஒன்று ஆன்ட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சத்தம் போட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டு இவங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல. இந்த வீட்டில் ஏதோ அமானுஷம் நடக்குது. அந்த எய்த்தாப்பில் இருக்கிற வீட்டில் தான் ஏதோ ஒரு பேய் பிசாசு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இதாகுது. உங்கள் ஃப்ரெண்டு வீடு சீப்பாக கிடைக்குதுன்னு நம்மளை வசமாக மாட்டி விட்டாருன்னா நீ எதுக்கும் பயப்படாத, இனிமேல் தூங்கு, நான் காலையில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூங்க சொல்கிறாரு. ஆனால் 2 பேருக்குமே தூக்கம் வரல. அந்த குழந்தை மட்டும் படுத்த உடனே தூங்கிட்டு. இவங்க 2 பேரும் விடிய முடிச்சே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தன் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வீட்டில் பயங்கரமான அமானுஷம் இருக்குது, எங்களால் நைட்டு நிம்மதியாகவே இருக்க முடியல, நைட் ஆனால் வெளியே யாரோ கதவை தட்டி அம்முன்னு கூப்பிட்றாங்க, ஏத்த மாதிரி இருக்க வீட்டில் ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், என் குழந்தையும் அந்த பூட்டி கிடக்கிற வீட்டுக்குள்ளே எப்படி பேருந்து விளாண்டுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொன்ன உடனே அவனுக்கு கூட கொஞ்சம் தூக்கி வரப்படுது. என்னடா சொல்கிற, நீ சொல்கிறது ஒன்றுமே என்னால் நம்ப முடியலடா, ஏதோ சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா. டேய், கேள்விப்படுற உனக்கு எப்படி இருக்குன்னா அனுபவிச்சு எங்களுக்கு எப்படி இருக்கும், யார் அந்த ஹவுஸ் ஓனர், என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர், சிவானா உங்ககிட்ட பேச்சுலர்ஸ் மட்டும்தான் அந்த வீட்டில் கொண்டு வைக்கணும்னு சொன்னேன், நீங்கள் ஃபேமிலி மேலே கொண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒன்று இவனுக்கு தூக்கி வாரி போடு சந்தோஷம். என்ன சார் சொல்கிறீங்க, பேச்சுலர்ஸ்க்கு தான் யாரும் ரூம் கொடுக்க மாட்டாங்க, எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தால் தான் வீடே வாடகைக்கு கொடுப்பாங்க, நீங்கள் என்னென்னா பேச்சுலர்ஸ்க்கு மட்டும்தான் வீடு வாடகைன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா. தம்பி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தெரியாமல் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்த அந்த வீட்டோடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறார். அந்த வீட்டில் டேவிட், ஜூலி அப்படின்னு 2 லவ்வர்ஸ் வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்து கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதே மாதிரி தான் அவங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தன் அந்த வீடை பார்த்து கொடுத்தான். இவங்க 2 பேருடைய லவ்வுக்கும் இவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அதனால் இங்கே வந்து இருக்கட்டும்னு சொல்லி தான் நாங்கள் இருக்க வச்சோம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே லவ் பண்ணி அந்த கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ள மாற்றி சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நானே 2-3 டைம் போய் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே போய் அவங்க 2 சமாதானம் பண்ணி வச்சோம். ஆனால் அதிலிருந்து 2-3 நாள்லேயே அந்த பொண்ணு அங்கே மண்ணெண்ணெயை ஊற்றி தீய வச்சுட்டு இறந்துட்டு அப்படின்னு. அதனால் அந்த பொண்ணுடைய ஆன்மா அங்கே இருக்கிறதாவும், அந்த வீட்டை எவ்வளோ கம்மியான வாடகைக்கு கொடுத்தாலும் யாருமே குடி வர மாட்டேங்காங்க, அப்படி வந்து இருந்தால் கூட 1 நாள் 2 நாளில் போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி சொன்னதில்லை. பேச்சுலர்ஸு இதுக்கு முன்னாடியும் ஒரு 4-5 பேச்சுலர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எதுவுமே எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலை, எந்த அமானுஷத்தையும் பார்த்ததாகவும் அவங்களே சொல்லலை அப்படின்னு அவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கும் போது அந்த இறந்து போன அந்த ஜூலிங்கிற பொண்ணுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப விருப்பமாக, சின்ன குழந்தைகள்கிட்ட நல்லா விளாடுமா. சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகள், அவங்களுடைய அக்கா குழந்தைகள், அவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச பொண்ணாக இருந்திருக்கு. அதனால் இவங்க ஃபேமிலியாக வந்து இருந்தோன்னே இவங்களுடைய குழந்தைய பார்த்த உடனே இவங்க ஒரே அம்முன்னு கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்டேயே சின்ன குழந்தைகிட்ட விளாட்றதையே ரொம்ப வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்கு. அப்போ இதை கேட்ட உடனே சந்தோஷுக்கும் சாந்திக்கும் ஒரு பக்கம் கண்ணீரும் விடுறாங்க, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு. சரின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாளில் நம்மளுக்கு எந்த இடைஞ்சலும் அந்த ஆன்மா கொடுக்கல. நைட் சமயத்தில் நம்ம குழந்தைகள் கூட விளையாடணும்னு சொல்லி ஆசைப்படுது, நம்ம குழந்தைக்கு மேலே பிரியமாக இருக்குது அப்படின்னு. சரி, இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்னு முடிவு எடுக்கிறாங்க.
சிவா சொல்கிறான், டேய் இந்த வீட்டில் இவ்வளோ நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, நான் வேறு ஏதாவது உங்களுக்கு நான் வீடு பார்த்து சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சாந்தியும் சந்தோஷம், வேண்டாண்ணே இருக்கட்டும், நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தானே, இன்னொரு 6 மாதம் இருப்போம்மா, இந்த 6 மாதம் நாங்கள் இங்கேயே இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு தெரிஞ்சு அது கெட்ட ஆன்மா கிடையாது, நல்ல ஆன்மா தான். ஏன்னா அது எங்களை எதுவுமே பயமுறுத்தலை, துன்புறுத்தலை. அது எங்கள் குழந்தைங்க மேலே பிரியமாக இருக்கிற மாதிரி உங்கள் குழந்தை கூட விளாட்றதுக்கு தான் ஆசைப்படுது, அதனால் நாங்கள் இன்றைக்கி கொஞ்ச நாள் அங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு மறுபடியும் 6 மாதம் அந்த வீட்டில் இருந்துட்டு அவங்க அதை பற்றி இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் அவங்க எதையுமே கண்டும் காணாத மாதிரி அப்படியே இருந்திருக்கோம். ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்னை கிளம்பிடுறான். ஆனால் மறுபடியும் அந்த ஆவி அங்கேயும் வந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.